அன்பு உறவுகளே, அரிசி பருப்பு ரேஷனில் வாங்கும்போதும் மளிகை பொருள் வாங்க சொல்லுவாங்க. ரேஷனில் மொச்சக்கொட்டை நான் வாங்கியிருந்தேன் 1/2 கிலோ. அந்த 1/2 கிலோ மொச்சக்கொட்டையிலேருந்து ஒரு 100 கிராம் மொச்சக்கொட்டையை நல்லா தூசு தும்பு இல்லாத புடைச்சி சுத்தமாக எடுத்துகிட்டு 4-5 முறை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு 8 ஹவர்ஸ்க்கு நான் அதை ஊற வச்சிட்டேன். நைட்டே இதை நான் ஊற வச்சிட்டேன். இந்த மொச்சக்கொட்டையை காலையில் எழுந்து அந்த மொச்சக்கொட்டையை குக்கரில் போட்டு தண்ணியோடு சேர்த்து 4-5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். மொச்சக்கொட்டையை வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே புளியை கொட்டை அந்த ஓடு நார் எதுவுமே இல்லாமல் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு புளியை தனியாக ஒரு பாத்திரத்தில் 2 ஹவர்ஸ்க்கு நான் அதை ஊற வச்சிட்டேன். வேக வச்ச இந்த மொச்சக்கொட்டையோட தனியாக தண்ணி எல்லாமே சேர்த்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு குக்கர் வச்சு அதே குக்கரில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு 2 சீரகம் வெந்தயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா அதில் பொன்னிறமாக போட்டு நல்லா வதக்கிட்டேன். பூண்டையும் தோலை உரிச்சிட்டு போட்டு நல்லா வதக்கிட்டேன். வெங்காயத்தை கூட பழுத்த தக்காளி 2 தக்காளியும் நல்லா வதக்கிட்டேன். அதுக்கு பிறகு நான் வேக வச்ச இந்த மொச்சக்கொட்டையை தண்ணியோடு சேர்த்து அதுலேயே குக்கர்லேயே ஊற்றிட்டேன். திட்டமாக மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கொதி வந்த பிறகு புளியை கட்டியாக கரைச்சி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சு அந்த புளி தண்ணியும் இந்த குழம்போடு சேர்த்து ஊற்றிட்டேன். கடைசியாக பெருங்காயத்தூளும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட்டேன். குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் நிச்சயமாக சாப்பிடுங்க. இந்த மொச்சக்கொட்டையில் இரத்த அழுத்தம் குறைக்க இந்த மொச்சக்கொட்டையை நம்ம அன்றாட உணவில் சாப்பிடலாம். இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. இரத்த சோகையை தடுக்க உதவுது. எலும்புகளுக்கும் ஆரோக்கியம் அதிகமாக கொடுக்க இந்த மொச்சக்கொட்டை நமக்கு உதவுது. நார்ச்சத்து பொட்டாசியம் ஃபோலேட்டு சபோனின் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கும் இந்த மொச்சக்கொட்டையில். சாதமும் ஒரு 2 கிளாஸ் அரிசி போட்டு வடிச்சிட்டேன். இந்தியாவில் சென்னையில் கனமழையாக இருக்க சில சமயம் மழை அதிகமாக கொட்டுன்னு கொட்டுது, சில சமயம் வெயில் காயுது, சில சமயம் தூறல் போடுது. அதனால் சாதம் மட்டும் கொஞ்சம் சூடாக வடிச்சிக்கலான்னு ஒரு 2 கிளாஸ் அரிசி மட்டும் போட்டு வடிச்சிட்டேன். மொச்சக்கொட்டை காரக்குழம்பும் காலையிலேயே வச்சுட்டேன். வாழைக்காய் அமாவாசைக்கு வாங்கின வாழைக்காய் பழுத்துருச்சு. அடுத்தடுத்து குழந்தைக்கு ஜுரம், உடம்பு முடியல, காலில் நல்லா அடிபட்டுடுச்சு அவளுக்கு. அதனால் அந்த வாழைக்காயை செய்ய முடியல. கொஞ்சம் இனிப்பாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வாழைக்காயை தோலை எடுத்துகிட்டு நல்லா பொடியாக சீவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதாவது கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பொடியாக சீவலை ரவுண்டாக கட் பண்ணிட்டேன். தோல் எடுத்துகிட்டு அதை அலசி தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து வச்சு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு திட்டமாக போட்டு நல்லா அதை கலந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ரெஸ்ட்லேயே விட்டுட்டேன். தவாவில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இந்த வாழைக்காயை போட்டு திருப்பி எடுத்துட்டேன். சுற்றி எண்ணெய் விட்டு திருப்பி எடுத்துட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அன்பர்களையும் இறக்கும் போதும் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். அன்பு உறவுகளையும் இன்றைக்கி வாழைக்காய் ஃப்ரை பண்ணிட்டேன். மொச்சக்கொட்டை காரக்குழம்பு வச்சேன். சாதமும் உடைச்சிட்டேன். டீ வச்சுட்டேன். வேலை முடித்த பிறகு டிஃபன் பாக்ஸு பேக் பண்ணிவிட்டேன். பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு இன்றைக்கி அனுப்பலை. அவளுக்கு காலில் ஒரு கட்டை விரலில் இடிச்சுக்கிட்டா குழந்தைங்க கூட விளையாடும்போது. அதனால் ஸ்கூலில் போய் சொல்லிவிட்டு அந்த ஃபார்ம் இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் ஃபார்ம் திருப்பி வர சொல்லியிருந்தாங்க. அதையும் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். ஆயின்மெண்ட்டு கொடுத்து வலிக்கு மாத்திரை கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி காயம் ஆறுறதுக்கும் மாத்திரை கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அம்மா வீட்டில் இருக்கும்போது படித்தேன். ஒரு 1 ஹவருக்கு படித்தேன். சந்திப்புழைனா என்னது, வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள் படித்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரத்துக்கு 5:30 ஆகிடுச்சு. 5:30க்கு மேலே குழந்தைங்க ஃப்ரீ டியூஷனுக்கு வந்திருந்தாங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனால் வீடியோ கூட எடுக்க முடியல. அவங்கள வச்சு சீக்கிரமாக போகணுன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் நான் கொஞ்சம் நேரம் படிக்க ஆரம்பித்தேன். காலையிலேயும் ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் படித்தேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இருந்தாலும் நம்ம படிக்கணும். நம்ம முயற்சி பண்ணி நாம் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் நமக்கு
கிடைக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. என்ன காரணம்னா, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் படித்தேன். ஆனா, நான் எதிர்பார்த்த அளவுக்கு என்னோட வாழ்க்கையில நான் பெருசா எதையும் சாதிக்கல. யாருக்கும் நான் உதவவும் இல்ல. ஸோ இந்த உலகம் வந்து எனக்கு நல்ல ஒரு படிப்புக்கு உதவி பண்ணாங்க. ஏன்னா நான் கஷ்டப்படும்போது எனக்கு டீச்சர்ஸு, என் கூட படித்த என்னோட ஃப்ரெண்ட்ஸு, அது மாதிரி என்னை முன்பின் தெரியாதவங்க நெறைய பேர் எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கூட நான் போயிட்டு தான் அந்த காலேஜ் செமஸ்டர் ஃபீஸ் எல்லாம் கட்டுவேன். வீட்டு வேலை செஞ்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். மழை வரும் தான் வீட்ல வந்து தண்ணி முட்டிக்கால் அளவுக்கு தண்ணி வந்துரும். ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு நடந்து போயிட்டு தான் படிக்கணும் ஸ்கூல்ல. ஸோ மழை சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புக்ஸ் எல்லாம் நனைஞ்சிரும். கால்ல போட செருப்பு இருக்காது. மாட்டிக்க பேக் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில காலேஜ் வரைக்குமே நான் படிச்சது. ஸோ, அதனால் என்னோட கல்யாணத்துக்கு பிறகு குழந்தைய பார்த்துக்க யாருமே எனக்கு கிடையாது. ஒரு 13 வருஷம் குழந்தைக்காக நான் வீட்ல இருந்தேன். இப்போ அவள் நல்லா வளர்ந்துட்டா. அவள படின்றேன். அவள் படிக்கிறதும், மென்மேலும் முன்னுக்கு வர்றதும் அவங்கவங்களுடைய விருப்பம். அதனால் வந்து நான் ரொம்ப எதுவும் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. என்னோட கடமைக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓரளவுக்கு படிக்கிறா. நல்லா படிக்கணுன்றது என்னோட ஆசை. ஸோ, இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் படிக்கிறேன். புக்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் படிக்கிறேன். என்னுடைய கூட இருக்கிறவங்க, கோயில்ல இருக்கிற என்னுடைய தங்கச்சிங்க கொஞ்சம் பேர் படிக்கிறாங்க. நான் உங்களுக்கு தரேன்க்கா புக்கு அப்படின்னு உதவிக்கு செய்யறதுக்கு வராங்க. அதே மாரி புக்ஸும் என்னோடய ஃப்ரெண்டு அப்பா கடை வச்சுருக்காரு, ஃபிர்தோஸ் புக் சென்டர்னு. மும்தாஜ் என் கூட படித்தவங்க. அவளோட அப்பா கடையில் பாதி விலைக்கு புக்கு வாங்குவேன். அங்கிள் எனக்கு சும்மா கூட புக் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு என் மேலே ரொம்ப பாசம். நல்லா படிக்கணும், ஒரு போஸ்டிங் அவங்களுக்கு கிடைக்கணும்னு என் மேலே அங்கிளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. எல்லாத்துக்கும் மேலே நான் படிக்கணுன்றது என்னுடைய பெரிய ஆசை. படிக்கணும் வாழ்க்கையில். படித்து இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்றதை இந்த உலகத்துக்கு நான் ப்ரூஃப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னை எல்லாருமே நீ படித்தது வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இன்னமும் சொல்லிகிட்டு இருக்காங்க, நீலாம் என்ன படித்தேன்னு என்ன கேள்வி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க அவங்களுக்கு நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா முதல்ல நம்ம யாரையுமே கேள்வி கேட்குற தகுதி நமக்கு கிடையாது. யாருமே யாருக்குமே அடிமை கிடையாது. நம்ம தனியாக தான் வந்தோம் இந்த உலகத்தில், தனியாக தான் போகிறோம். அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை கஷ்டப்படுறவங்க, ஏழைங்க, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க, வழி தெரியாதவங்க நிச்சயமாக நம்ம உதவி செய்யணுன்றது என்னோடய ஆசை. என்னோடய வாழ்க்கையில் எனக்கு வந்து வழிகாட்ட யாரும் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்தெந்த ஸ்டேஜில் எனக்கு என்ன தெரியுதோ, என் லைஃப் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதோ அதை வச்சு நான் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு வரேன். இப்போ கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ன்றது யூடியூப் வந்த பிறகு தான் எனக்கு தெரியும். பாப்பாவுக்கு பல்லு டென்டல் ஹாஸ்பிட்டலுக்காக நான் போயிருந்தேன். அப்போது கவர்மெண்ட் அந்த பில்டிங் கூட, டிஎன்பிஎஸ்சி பில்டிங் கூட நான் கவனிக்கல. பாப்பா தான் அங்கே எல்லாருமே வராங்க, பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்ருந்தா. நான் போகும்போது சாரல் யூடியூப் சேனல் சசி சார் வீடியோ பண்ணிகிட்டு இருந்தார். அவரை போயிட்டு அவர்கிட்டயே ஃபோனை கொடுத்து எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ பெரிய சேனல் வச்சுக்கிறவங்க ரொம்ப அன்பாக என்னையும் என் குழந்தையும் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள சொன்னாங்க, நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். இந்த மாதிரி கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கினவங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிற ஆஸ்பரண்ட்ஸு அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து என்னால் படிக்க முடியும் அப்படின்றத. ஆனால் நான் சசி சாரல் யூடியூப் சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் 2 தடவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நான் எழுதிட்டேன். ஆனால் எனக்கு இந்த எக்ஸாமுக்கு 2025 எக்ஸாமுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்களோட வீடியோஸ் எல்லாமே. இப்போ நான் 2026க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு. குரூப் 4 எக்ஸாமில் எனக்கு கிடச்ச மார்க்ஸ் வந்து 150க்கு தமிழில் 81 எடுத்தேன். ஓவராலாக நான் பார்க்கும்போது 300க்கு 151 நான் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு சாரல் யூடியூப் சேனலில் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் கிடைக்கிது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நம்மளால் படிக்க முடியும் அப்படின்றது. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வந்து என்னை கொடுமை பண்ணுறவங்க, என்னை வந்து திட்டுறவங்க, நீ படிச்சியான்னு என்னை கேவலப்படுத்துகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லணும் அப்படின்றது எனக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு பிடிக்கல அவங்கள யாரையுமே. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் என்ன மாதிரியே வழி தெரியாமல் இருக்கிறவங்க, படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறவங்க,
ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்க, ஆதரவு இல்லாத இருக்கிறவங்க, ஒரு வேளை சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த உலகத்தில் நிச்சயமாக நான் பிறந்ததுக்கான ஒரு அடையாளமாக ஒரு நல்ல உதவி செய்து நான் சாகும்போது என்னோடய சாவுக்கு ஒரு 1,00,000 பேராவது என்னோடய சாவுக்கு வரணுன்றது என்னுடைய ஆசை. ஏன்னா நம்ம பிறக்கும்போது தனியாக தான் வரோம். ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்மளுடைய இறப்பில் எவ்வளோ பேர் பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் இந்த வாழ்க்கையை நம்ம நல்லா வாழ்ந்திருக்கோம்லான்றது ஒரு அர்த்தம்ன்றது நான் என் வாழ்க்கையில் நான் ஆசைப்படுறது. ஸோ அதனால் என்னோடய வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ்ந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாக நிச்சயமாக ஆகும்னு நம்புகிறேன் நான்.